2009 ஜனவரி 20 முத்துக்குமரனோட மரணம் அந்த செய்தி நமக்கு கிடைச்சு. அப்போ ஒரு தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு அரசியல் தலைவர் வந்து வெளியில வந்து பேட்டி நேர்காணல் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. முத்துக்குமார் வந்து 80% அதாயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் பேசிட்டு மருத்துவர் வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட வந்து, உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் எல்லாம் கேட்டு, எப்பயுமே எஃப்ஐஆர்ல பார்த்து நம்ம ஜாதியிலன்னு பேசுவோம், எல்லா இடத்துலையும் கேட்டுருவாங்க காஸ்ட் தான் என்ன அப்படின்னு. முத்துக்குமார்ட்டே அதை கேட்குறாங்க. அப்போ இவர் நடையில சொல்றாரு, எழுதி கொள்ளுங்கள் என் ஜாதி தமிழ் சாதி என்று எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு முத்துக்குமார். அந்த நாள் எனக்கு தூக்கமே வரல. நான் அது வரைக்கும் நினைச்சது வந்து நான் ஜாதி பார்த்ததில்லை, என்னை யாரும் ஜாதி பார்க்க விட்டதில்லை அப்படின்னு. ஆனால் முத்துக்குமாரோட அந்த வார்த்தை என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு சவுட்டில். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் நாங்கள் பள்ளிகளில் படித்த பசங்க மூத்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் ஒரு ஊரில் போய் கிரிக்கெட் விளாடும். அப்போ நம்ம படித்தவங்க இப்போ நம்ம கூட விளாடுறோம்னு மாப்பிள்ளை மச்சான் வருவான், நம்ம ஊருக்கார அறிமுகப்படுத்திக்கிறோம் இல்லையா, சீனியர் ஜூனியர்ஸ் அறிமுகப்படுத்தும். அப்படி என்னோட பையங்க என் கூட வந்தவங்களும் அறிமுகப்படுத்தணும் உண்டு. அப்படின்னா நாம அப்போ வந்து நம்மளாம் ஜாதியை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்ததுனால என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துற மாட்டேன். ஆனால் இது என் மாப்பிள்ளைன்னா எங்கள் அத்தை பையன், எங்கள் மாமா பையன் அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் இது தம்பி சித்தி பையன், இன்னொரு தம்பி இது தம்பினா மேல தருவு, இது தம்பினா வடக்கு தருவு, இது தம்பினா கீழே தருவு. இந்த சித்தி பையனுக்கு சொன்ன தம்பிக்கும் இந்த வடக்கு தெரு தெற்கு தெருன்னு சொல்ற பையனுக்கும் உள்ள வித்தியாசம் நான் அப்பதான் உணர்றேன். ஓ, இவனை சொந்த ஜாதின்னு சொல்லிட்டேன், சொந்தக்காரன்னு, அவன் வேற ஜாதிங்கனால அவனை வடக்கு தெரு தெற்கு தெருன்னு சாதி பார்க்கல, நானும் சாதி பார்க்கல, என்னையும் யாரும் சாதி பார்க்கல நினைச்சதே என் வாயில இருந்தே அதுதான் வந்திருக்கு அப்பவே. அப்போ சாக போற நேரத்துல ஒரு மனுஷன் எப்படி தமிழ் ஜாதின்னு சொல்லுவான், என்ன வாழ்க்கை வாழ்றோம், நம்ம என்ன கனவு கண்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு அந்த நேரத்துல வந்து